இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியப்பா வீட்டை விட்டு போறப்ப வீட்டு பொறுப்பையும் கொத்து சாவியையும் ஓம் பொறுப்புல தான் இருக்கணும்னு பார்வதி சித்திக்கிட்ட கொடுத்துட்டு போனாருல்ல. நீங்க திரும்பவும் வீட்டுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சதும் இனிமே இது என்கிட்ட இருக்க கூடாது, ஜானகி அக்கா கிட்ட தான் இருக்கணும்னு கொத்து சாவிய முன்னாடியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க நின்னுகிட்டு சாவிய அக்கா கிட்ட கொடு, அக்கா கிட்ட கொடுன்னு ஜாடையிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோ இப்பவே கொடுத்துடுறேன் சித்தி. ஆமா, அக்கா கிட்ட கொடுத்துரு. என்ன கேட்காம ஏண்டி கொடுத்த? ஐயோ அண்ணி, நான் இங்க கொடுத்தேன், அவளே எடுத்துக்கிட்டா போல. மாயா, அந்த சாவியை கொடுமா. இந்தாங்க அண்ணி, இந்தாங்க அண்ணி, வாங்கிக்கங்க. இப்ப இதுக்கு என்ன அவசரம்? அது பார்வதி கிட்டே இருக்கட்டுமே. இல்ல அண்ணி, சில பதவி பொறுப்பெல்லாம் அதுக்கு தகுதியானவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அதனால இது உங்ககிட்ட தான் அண்ணி இருக்கணும். இந்தாங்க குடிங்க. வாங்கிக்க ஜானகி, வாங்கிக்கங்க அண்ணி. எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. நம்ம சோதனை காலமும் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது நம்ம குடும்பம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். புவனேஸ்வரி நினைச்சது நடந்திருந்தா இந்த ஊருக்கு மத்தியில நம்ம மொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வந்திருக்கும். உங்க எல்லாருடைய அன்பு பிரியத்தினாலதான் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்.